எனக்கு வந்து ஒரு ஒரு சினிமா சாங் கேட்டாலும் இல்லை ஒரு ஈஷா சாங் கேட்டாலுமே ஒரு முதல் முறையாக கேட்குறப்போ எனக்குள்ளே இருக்கிற ஆனந்தம் உற்சாகம் வந்து 2-3 முறைக்கு போகிறதுக்கப்புறம் அந்த மாதிரி கிடைக்கிறது எனக்கு. இது பாடல் மட்டும் இல்லாமல் நான் புதுசாக பார்க்குற ஒரு மனுஷங்க இல்லை புது இடம் எல்லாமே வந்து முதல் முறையாக பார்க்குறப்ப எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் திரும்ப திரும்ப அதுவே பண்ணுறப்போ வந்து அது ரொம்ப சீக்கிரம் போர் அடிச்சிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இதுலேருந்து நான் எப்படி விடுபடுறது, இதுக்கு நீங்கள் தான் அருள் தரணும். தேங்க்யூ. இது ரொம்ப நல்லதுதான். இல்லைன்னு எம்ஜிஆர் படமே பார்த்தே இருப்பீங்க. அப்படி தானே ஆகிடும். டெய்லி எம்ஜிஆர் படமே போட்டு சில பேர் அப்படியும் இருக்கிறாங்க. இப்போ கூட அதே தான் பார்ப்பாங்க டெய்லி. என்னம்மா ஐயோ இருக்காங்க தானே, நீ அப்படியாம்மா? நல்லதுதான். 3 தடவை பார்த்தா போர் அடிச்சிட்டா நல்லதுதான். ஒரு தடவை பார்த்தாலே போர் அடிக்கணும். அப்படி தான் பண்ணுறாங்க படம் நிறைய. நிறைய படம் அப்படி தானே இருக்கு. ஒரு தடவை பார்த்தாலே போர் அடிச்சிடணும். 3 தடவை பார்த்தா போர் அடித்தா பரவாயில்ல. நீங்கள் கொஞ்சம் ரொம்ப தாங்கிக்கிற தன்மை இருக்குது உங்களுக்கு கூட. தியானம் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பரவாயில்ல. மித்ததெல்லாம் ரொம்ப போர் அடிச்சுன்னா சும்மா கண்ணு மூடி உட்காருங்க போதும். எதுக்குன்னா நாம் எது பார்த்தாலும் சரி, ஒரு மனிதன் பார்த்தாலும் செடி பார்த்தாலும் மிருகம் பார்த்தாலும் மலை பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் சரி, நாம் அது மேலோட்டமாக தான் புரிஞ்சுக்க முடியும். ஆழமேல புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் ஏதோ ரொம்ப ஆழம்னு நினச்சிக்கிறீங்களோ அதே மேலோட்டம் தான். ஒன்றே ஒன்று தான் ஆழமாக புரிஞ்சுக்க முடியும். அது இது முடிவில்லாத ஆழம். அப்படி புரிஞ்சுக்க முடியும். இது மித்தது எது அப்படி புரிஞ்சுக்க முடியாது. சும்மா புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியுது, ஒன்றும் இல்லை. அதுலேருந்து பிரதிபலித்து வர்றது மட்டும் தான் நாம் புரிஞ்சுக்க முடியும். வேற ஒன்றும் புரிஞ்சுக்கிறது கண்ணில் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும்? அந்த வெளிச்சம் எந்த அளவுக்கு பிரதிபலித்து வருதோ அந்த அளவுக்கு தான். இருட்டாயிடுச்சுன்னா ஆளே தெரியாது நமக்கு. அதனால ரொம்ப சீக்கிரமாக பிரபஞ்சமே போர் அடிச்சிடுச்சுன்னா எவ்வளோ நாள் மேலோட்டமாக வாழ்கிறது, கொஞ்சம் ஆழமாக போகலான்னு நமக்கு ஆர்வம் வந்துடும். அப்போ தான் ஆன்மீகம் நல்லதான். சின்னதுலேருந்தே ஆரம்பிச்சிருக்கீங்க, கொஞ்சம் தீவிரமாக நடத்துக்கலாம். 3 தடவை பார்க்க வேண்டாம் படம் போதும்.